வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு செய்தியும் நிகழ்வையும் ஏதோ ஒரு செய்தியாக பார்த்துட்டு கடந்து போகவே முடியல. ஒரு குவியலாக குமிஞ்சிட்டே இருக்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழக்கூடாத விஷயங்களை பற்றி தான் பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். ஒரு ஆட்சியில் தொடர்ந்து நிறைய தவறுகள் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு குறை கூறுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது ஏன் நடக்குது, யாருடைய மெத்தனம், யார் காரணம், இந்த சூழ்நிலையில் சமூகம் எந்த அளவுக்கு இதனால கெட்டு போகுதுங்கிற பல விஷயங்களை பாரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ மந்த வண்டமாக இருக்குது. எப்படின்னா ஒரு செய்தியை பார்க்குறோம், வேற இன்னொரு நியூஸ் பார்த்தா இதுவா அதுதான் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் நடந்த வண்ணமாக இருக்குது. அண்ட் லாக்அப் டெத் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. கொலை, இன்னும் பல விஷயங்கள் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பல துறைகள் நடக்கக்கூடிய மெத்தனமான போக்குகள், இது எல்லாத்தையும் பற்றி பேசலாம் அப்படின்னு தான் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். எதை நீங்கள் பேச விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடிப்படையில் திமுகவோட சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, முன்னாடிலாம் ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்தை பற்றி ஒரு 4 நாள் 5 நாளைக்கு மீடியாக்கள் தொடர்ச்சியாக எடுத்து மக்கள்கிட்ட விவாதம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க, அதோட இன்சைட்ஸ்லாம் விவாதிக்கப்படும், அந்த கேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட்லாம் தெரிய வரும். இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 4 சம்பவம் நடக்குது. இதில் எந்த சம்பவத்தை ஹைலைட் பண்ணி பேசுறதுன்னு மீடியாக்கே தெரியல போல். அதனால எந்த சம்பவத்தையுமே ஹைலைட்டே பண்ணுறதில்ல. எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் நடந்தால் கூட, இப்போ ஒரு 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 வாரத்துக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஒரு நபர் 2 வயது குழந்தையை பாலியல் இது பண்ண போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஏடிஎம்கே பிரிவில் நடந்துருந்துச்சுன்னா இந்த ஊடகங்கள் இவ்வாறு தான் மெத்தனப்போ கூட செயல்பட்டுருப்பாங்களா? ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த நியூஸ் வந்துச்சு, அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சாங்க, கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு அது சார்ந்த எந்த விதமான விவாதங்களும் அடுத்து வளர்க்கவே இல்லை. அப்படியே அதை விட்டுட்டு வேற பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு வழக்கு வந்துச்சு, அதில் 7 வயது குழந்தை வேற ஒரு நபர் இதே போல் பாலியல் ரீதியாக சீண்டினார் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கைது. இப்போ அதுக்கு ஒரு போக்சோ வழக்கு அதுன்னு போட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் போகும். ஆனால் இது எதுவுமே பெரிய அளவு இப்போ விவாதிக்கப்படுறதே கிடையாது. அப்படியே நியூஸில் சொல்கிறாங்க, நியூஸில் நம்மளும் பார்க்குறோம், அதிர்ச்சி ஆகிறோம், கடந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி தான் வேகமாக போயிட்டுருக்கு. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டுமே பல இடங்களில் கொலை, கொள்ளை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவங்கள் ஒன்றும் இல்லை, பல வகைகள் நடந்து கொண்டு வருது. தமிழக அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரில, தமிழக காவல்துறை எந்த அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்கன்னு தெரில. உண்மையிலேயே ஒரு அச்ச உணர்வோடு தான் நம்ம இருக்க வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. பெண்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழல் உருவாகிருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ கூட ஒரு செய்தி காலையில் பார்த்தேன். அந்த காலையில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு இங்கே சென்னையில் படிக்க ட்ரைனிங் வந்தாங்க. வந்தவங்களை யாரோ மயக்க மருந்து தூக்கி போட்டு கடத்திட்டு போயிட்டு கற்பழிச்சு இது பண்ண மாதிரியும் அங்கே அவங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. காலையில் நியூஸ் அப்படி வந்துச்சு. இப்போ அது போலியான கம்ப்ளைண்ட்டு, அந்த பெண் அவ்வாறுலாம் நடக்கல, அவங்க ஏதோ மனவிரக்தியில் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போகுது. எது இப்போ நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியல, சரியா? ஆனா இந்த அளவுக்கு தான் பதட்டமான சூழல்ல பெண்களுடைய வாழ்க்கையும் இருக்கு. அதனால தயவு செஞ்சு பெண்கள் சென்னைக்கு வந்தா சேஃப் அப்படிலாம் நினைக்காதீங்க. சேஃபா இல்லை, இதுதான் உண்மை. அதனால என்ன பண்ணுங்க, யாராவது வந்தீங்கன்னா பாதுகாப்போட வாங்க, அப்பா அம்மாவெல்லாம் கூட கூட்டிட்டு வாங்க, அண்ணன் தம்பியோட கூட வாங்க, எங்கேயும் தனியா போகாதீங்க, வராதிங்க. நைட்டு தனியா போனா பெரிய சிக்கல் இருக்குது. இது வேற ஏதோ ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி பார்த்தீங்களா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அதுவும் நடந்துச்சு. 2 பொண்ணுங்களை ஒரு பையன் ரெண்டுமே மைனர் பொண்ணுங்க, மைனர்னா 17 வயசு பொண்ணுங்க. அவங்க 2 பேரையும் ஒரு பையன், அவன் அது என்ன மாதிரி ரிலேஷன் தெரியல, அவன் வண்டியில கூட்டிட்டு போயிருக்கான், திரும்பிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு குடிகாரர்கள் 2 பேர் பைக்ல அவங்கள சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த பையன் தடுமாறி கீழே விழுந்த உடனே ஒரு பொண்ணு மட்டும் வண்டியில ஏற்றிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அதாவது 2 பேரை கூட்டிட்டு வந்த பையன் ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வண்டியில போயிடுறான். இன்னொரு பொண்ணு அங்க கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள கொண்டு போய் எடுத்துட்டு கூட்டு பாலியல் வன்முறை பண்ணியிருக்கிறானுங்க. அவங்கள அந்த பெண்ணா காலையில எந்திரிச்சு பக்கத்து அருகாமையில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இந்த கீழே விழுந்த பொண்ணும் அந்த கீழே விழுந்த பையனும் தப்பிச்சு போனாங்களா, அவங்க யாரையுமே கம்ப்ளைண்ட்டும் பண்ணலைன்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க போல. இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இது பல சம்பவங்கள்ங்க, ஒரே நாள் 2 நாள்ல பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு உண்மையாகவே கேள்விக்குறியாயிருக்கு. இதுக்கு அடிப்படையில் சரிங்க, வெளியில தான் பண்றாங்க, வெளியில அயோக்கிய பயல்கள் பல பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி கற்பழிப்பு பண்றாங்க, கொலை பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, காவல்துறை நாங்கள் ஒழுங்கமாக தாங்க இருக்கோம் அப்படின்னா அது எப்படிங்க சொல்லிடுவீங்க? காவல்துறை நாங்கள் என்ன அப்படியா? இல்லை,
காவல்துறை அவங்களாம் அவ்வளோ ரவுடித்தனம் பண்ணும்போது நாங்கள் எங்கள் பங்குக்கு கொஞ்சம் பண்ணணும்ல. அதான் ஆகாஷ் அவர்களுடைய லாக்அப் டெத்து. இது எத்தனை லாக்அப் டெத்து? எனக்கு தெரிஞ்சு 30 தாண்டி இருப்பாங்களா? கணக்கே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 26 27 இது கணக்கு நமக்கு சரியா தெரியல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு அவர் சொல்லுவார், அந்த ஸ்டைல்லாம் மேனரிசம்லாம் பண்ணுறாருல கதவை திறக்கும்போது அப்படின்னு. அந்த தான் யாரெல்லாம் ஜெயிலுக்குள்ள வராங்களோ இதான், யாரெல்லாம் போலீஸ் கஸ்டடி வராங்களோ முடிச்சிட்டேன். அவர் தாங்க அமைச்சர் காவல்துறைக்கு, அவர் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முடிச்சுட்டு வந்து அதை நம்ம பெரிய ஸ்டைல் அதை வேற ரிப்பீட் மோட்ல போட்டுட்டு இருந்தாங்க மீடியா. இதை என்ன பண்ணுவீங்க? வைரல் ஆயிடுச்சுன்னு அவரே வேற சொன்னார். அதான் இப்போ இந்த ஆகாஷ் அவருடைய மரணம், இந்த கேஸ் அது எந்த ஊர்? மானாமதுரையில் நடந்திருக்கு. சரி, அந்த மாதிரி கைது பண்ணது மட்டும் இல்லை, அந்த பையனை எடுத்து கூட்டிட்டு போயிட்டு அந்த பையனுடைய கால் முட்டியில் ஒரு ராடு, குதிங்கால ஒரு ராடு. இந்த டெக்னிக்லாம் வந்து தமிழக காவல்துறைக்கு யார் கற்றுக் கொடுத்தான்னு தெரில. இது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து காவல்துறை மேல் மட்டும் தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்? நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. நீதிபதிகள் நினைச்சா இதை தடுத்து நிப்பாட்ட முடியும். அடுத்து இந்த காவல்துறை ஒருத்தங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு வைங்க, இவங்க கஸ்டடியில் வச்சுக்க முடியாது. 24 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தரை கஸ்டடியில் வைக்கக்கூடிய உரிமை என்பது எந்த காவல்துறை அதிகாரிக்கும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு பிரிசனரை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீதிமன்ற அனுமதி இருந்தால் தான் அவங்கள வைக்க முடியும். நீதிமன்றமும் போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்தோன்னே கொடுத்துறாது. அவங்க நீதிமன்ற காவலுக்கு தான் ரிமாண்ட் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீதிமன்ற காவலில் இருக்கவங்கள விசாரணைக்கு திரும்ப போலீஸ்காரங்க அப்ளை பண்ணி கூட்டிகிட்டு போகணும், திரும்ப கொண்டு வந்து விடணும். இப்படி கூட்டிகிட்டு போகும்போதும் கூட்டிகிட்டு வந்து விடும் பொழுதும் மருத்துவ பரிசோதனை என்பது நடத்தப்படும். புரியுதுங்களா? இதெல்லாம் லூப் ஹோல் இருக்கா இந்த கேமில்? எதுலையுமே இல்லை. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைது பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை கைது பண்ணோடனே ரிமாண்ட் எடுப்பாங்க. ரிமாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நிப்பாட்டணும். மேஜிஸ்ட்ரேட் என்ன பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேட்பாரு, உங்களை அடிச்சாரா, துன்புறுத்துனாங்களா, ஒத்துக்க சொன்னாங்களா, இது வந்து உங்கள் வாக்குமூலம் தானா, இந்த வாக்குமூலத்தை நீங்கள் உண்மையாக ஒன்று இல்லைங்கன்னு அங்கே சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீதிபதி கண்ட்ரோல் இருக்குது. அது அவங்கள ரிமாண்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா நீதிபதி முடிவு பண்ணணும். இது அப்போ நீதிபதி செக்கு. அடுத்து நீதிபதி சரி ஓகே இவரை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வந்து மெடிக்கல் செக்கப்பு. இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்பார், உங்களுக்கு ஏதாவது காயம் இருக்குங்களா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருக்கா, நீங்கள் சுகர் பேஷண்ட்டா, பிபி பேஷண்ட்டா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை உங்களுக்கு கேன்சர் இந்த மாதிரியான ஏதாவது நோய், எந்த மாதிரியான மெடிக்கல் இதுவாக இருந்தாலும் அது அவங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மருந்துகள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே கணக்கு பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள சிறை அலுவலகத்துக்குள்ளே விடுவாங்க. சிறைக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, இந்த மெடிக்கல் டாக்டர் கொடுக்குற அந்த ரெக்கமெண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீதிபதியோட இந்த இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தான் காவல்துறை வந்து ஒப்படைச்சிட்டு போகணும். காவல்துறையினால ஜெயிலுக்குள்ளேலாம் வரவே முடியாது. ஜெயிலோட வாசல்லே காவல்துறையை வந்து வெளிப்படையாக சொல்லவா, ஒரு சிறை கைதியை எப்படி செக் பண்ணி அனுப்புவாங்களோ உள்ள, அதுக்கு ஈக்குவலாக தான் அங்கே வெளியிலேருந்து வர காவல்துறையும் செக் பண்ணணும். அவங்களையும் பாக்கெட்டுக்குள்ள எல்லாம் எடுத்து கையெல்லாம் காமிக்கணும், பாக்கெட்லாம் திறந்து காமிக்கணும், எல்லாத்தையும் காமிக்கணும். அவங்கள செக் பண்ணுவாங்க. ஏன்னா சிறை காவலர் வேற, இவங்க வேற. ஸோ சிறைக்குள்ளே போயிட்டோம்னா அது வேற. இதுதான் இவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்கீங்க. ஆனால் ஏங்க இங்கே லாக்அப் டெத் நடக்குது? அப்போ யார் மேலேங்க தப்பு? அப்போ சிஸ்டம் மேலே தப்பு. இதை தான் நம்ம சொல்கிறோம். இது டோட்டல் கரப்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க சிஸ்டமே. இவ்வளோ கரெக்டாக இருக்குது. யாராவது ஒரு டியூட்டி ஒருத்தங்க இதில் அந்த டாக்டரோ இல்லை நீதிபதியோ கரெக்டாக இருந்தால் லாக்அப் டெத்துங்கிறது சாத்தியமா? சிஸ்டம் கரெக்டாக இருக்கிறப்போ எப்படின்னு தவறு. இந்த லாக்அப் டெத்துங்கிறது சாத்தியமே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பல பேர் வந்து இங்கே கண்டுக்காமல் விடுறதோட அடிப்படை என்னென்னா, இந்த காலை உடைக்கிறது, கையை உடைக்கும் போது கண்டிப்பாக நீதிபதிகள்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லாமலாம் கிடையாது, சொல்லுவாங்க, என் காலை உடைச்சிட்டாங்க. அப்போ அங்கே பல விஷயங்களில் வந்துட்டு அவங்க ரவுடியாக இருக்கலாம், அவங்க கொலை செஞ்சவனா இருக்கலாம், ரொம்ப கெட்டவனா கூட இருக்கலாம், அவன் காலம் கூட உடைச்சிருக்கலாம். இங்கே நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. சரிங்க, அவன் திருந்த மாட்டான், அவன் கொலைகாரன், அவன் காலை உடைக்கிறோம், அதனால தான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கெல்லாம் நியாயப்படுத்தி இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. வழிக்கு விழுந்துட்டாங்க. இப்போ எத்தனை நியூஸ் பேப்பரில் வலிக்கு விழுந்துட்டார்கள்னு சொல்லும்போது அது ரொம்ப சர்வ சாதாரணமாக கடந்து போனாங்கல்ல. நம்மளும் அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறோம்ல. அதை பண்ணக்கூடாதுங்க, அதை பண்ணக்கூடாது. நான் தெளிவாக சொல்கிறேன், நான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிரானவன் கிடையாது. தப்பு செஞ்சவனுக்கு தூக்கு தண்டனையா, இல்லை தலையை வெட்டி கொல்லணுமா, இல்லை துடிக்க ஏதாவது ஆசிட்ல முக்கி கொல்லணுமா, அதை சட்டமாக்கிட்டு பண்ணுங்கிறேன் நான். சட்டமாக்கிட்டு பண்ணு. காலை உடைக்கிறது தான் ஒரு தீர்வு அப்படின்னா அதை சட்டமாக்குங்கிறேன் நான்.
அதை சட்டமாக்காம பண்ணாதேங்கிறேன். ஏன் அதை சட்டமாக்காம பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, சட்டமாக்காம பண்ணும் பொழுது நீங்கள் அவ்வப்போது சில அப்பாவிகளும் இதில் நசுக்கப்படுகிறார்கள். தப்பு செஞ்சவனை கை உடைக்கும் போது காலை உடைக்கும் போது அவனுக்கு வேணும் தான் அப்படின்னு நம்ம மனசும் சொல்லும். ஆனா அதை சட்டமாக்கிருங்கிறேன் நான். திருடுனா கையை வெட்டணும் அப்படின்னா சட்டமாக்கிரு. அப்ப திருடனுங்களாம் கையை வெட்டு. பெண்ணை தப்பா பார்த்தா கண்ணை குத்தணும் அப்படின்னா கண்ணை குத்தி விட்டுரு, சட்டமாக்கிரு. சட்டத்தில் மட்டும் அப்படியே புனிதர்கள் மாதிரி சட்டம் எழுதி வச்சுக்கிட்டு மிருகங்கள் மாதிரி நடந்துக்க கூடாது. மிருகத்தனமான சட்டமே வச்சுக்கோ. இன்னும் பல நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் பெண்களை வந்து இது பண்ணவனுக்கு தலையை வெட்டி தான் கொள்றாங்க. இன்னும் இருக்குங்க, பப்ளிக் டெத் எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இன்னும் மூர்க்கமான சட்டத்திட்டங்கள் இருக்கு. பப்ளிக்கா வந்து தலையை வெட்டி போடுற சட்ட நாடுகள்லாம் இருக்கு. இன்னும் கற்பழிப்பு குற்றத்துக்கு தலையை வெட்டி போடுவாங்க. அது மாதிரி சட்டத்தை எழுதி வச்சிரு. சட்டத்தை எழுதி வச்சுட்டு இந்தியாவில் அதாங்க சட்டம் அப்படின்னு சொல்லிடுங்க. அதை ஃபாலோ பண்றோம் நாங்க. அப்படி இல்லை, இது அகிம்சை நாடு, இங்கே சட்டம்லாம் வந்து உயிர் கொள்ளாமையை நாங்கள் போதிக்கிறோம், அந்த அடிப்படையில் வந்து ஆயுள் தண்டனை தான் மேக்சிமம் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னா அதுபடி நடந்துக்கோங்க. கைது பண்ணுங்க, சார்ஜ் ஷீட்டை ஒழுங்காக போட சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, சார்ஜ் ஷீட்டில் கோட்டையை விடுறது, சார்ஜ் ஷீட்டில் அவன் வெளியில் வர மாதிரி சார்ஜ் ஷீட்டை போட்டு விடுறது, ஓட்டையா அதை வச்சு ஒரு நல்ல வழக்கறிஞரை கொடுத்து அவர் வாதாடி வெளியில் வந்துடுவார், குற்றமற்றவராயிருவார். அவர் அந்த தஷ்வந்த் போன்ற வெளியில் வந்தோடனே அவர் கட்சி ஆரம்பிப்பார், பெரிய ஆளாயிருவார். அப்புறம் அவர் மேலே அதிகாரியாக வந்து உட்காருவார், அதிகாரத்தை முழுக்க அவர் கண்ட்ரோல் வைப்பார். இதாங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாதிரி காசுக்கு கொலை பண்ணவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொலை பண்ணவன், சாதிக்கு கொலை பண்ணவன்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு கட்சி தலைவர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ மினிஸ்டராக கூட ஆயாச்சு. நடந்துருக்குது. என்ன பண்ணலாம்? அப்ப நீங்க காவல்துறை செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒருத்தன் குற்றம் செய்யறானா அதுக்கு ஆதாரமான சார்ஜ் ஷீட்டை சரியா போட்டு, நீங்க உங்க சார்ஜ் ஷீட்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க காவல்துறை போடுற சார்ஜ் ஷீட்லாம் கொஞ்சம் உட்காந்து படிச்சு பாருங்களேன். இதுக்கெல்லாம் வந்து இந்த டிடெக்டிவ்லாம் வந்துலாம் அது ஃபேக் கேஸ்ன்னு சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லை, படிக்கும் போதே தெரியும். ஓட்டையா போடுவாங்க. அவ்வளோ ஓட்டையா வந்து எதுக்கு சார்ஜ் ஷீட்டு? ஏதாவது ரொம்ப பெரிய ப்ரெஷரு, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்க கேஸு, இல்லை மக்களோட பார்வையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கேசஸ், சில உங்களுக்கு சொல்லுங்கள் சில ஸ்டார் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்வையில் இருக்கக்கூடிய கேசஸ் மட்டும்தான் சார்ஜ் ஷீட்லாம் கரெக்டாக போடப்படும். கவனம் இருக்கு, மீடியா அட்டென்ஷன். ஆமாம், மீடியா அட்டென்ஷன் இருக்க இதுக்கெலாம். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சார்ஜ் ஷீட் வந்து கண்ட மேனிக்கு போடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா அதை வச்சு அழகாக ஈஸியாக உடச்சிட்டு வெளியில் வந்துடுவாங்க. போதுமான ஆதாரம் இல்லை, பிறல் சாட்சிகள் இதெல்லாம் போயிட்டு கடைசியில் வந்துட்டு அவன் வெளியே வந்துடுவான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும்னா தயவு செஞ்சு எல்லாரும் கரெக்டாக அவங்க வேலையை பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர், நம்ம நீதிபதியை சொல்ல தேவையில்லை, வேறு யாரும் கூட சொல்ல தேவையில்லை, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வந்து இந்த பையனோட காலை வந்து முறைகேடாக உடச்சிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னு வைங்க, போலீஸ் டார்ச்சர் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னு வைங்க, அந்த பையன் உடம்புல இந்த காயம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறாருன்னு வைங்க, முடிஞ்சுதுங்க. ஆனால் அது யாரும் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. இல்லை, ஒரு கடமையை அதானே அவர் பண்ணணும், அதை தான் பண்ணணும். ஆனால் பண்ணுறதுக்கு பண்ணுற அளவுக்கு அந்த இது இல்லை. ஏன்னா இந்த டோட்டல் சிஸ்டம் கரப்ட். ஒரு நீதிபதி முன்னாடி அழுகுறாங்க, ஐயா பொய் கேஸுங்கய்யா, எங்கள் மேலே வந்து பொய்யா வழக்கு போட்டிருக்கிறாங்க, நாங்கள் இந்த தப்பை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நீதிபதி ஒரு 10 நிமிஷம் அது என்னப்பா ஏதுப்பா எப்படிப்பா பொய்ன்னு சொல்கிறேன்னு உட்காந்து கேட்டிருந்தா இந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்குங்க. முதல்ல நீதிபதிக்கும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுறவர்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்களே. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொமோஸில் கூட பெட்ரோல் டீசல்லாம் வந்துடும். அந்த குற்றவாளி கூண்டில் இருந்து நீதிபதிக்கு சத்தம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் இங்கே இருக்கு இந்திய கோர்ட் சிஸ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சினிமாவில் காட்டுறதுலாம் கோர்ட் கிடையாது. கோர்ட்னா நம்ம நீதிபதி இருப்பார், நீதிபதிக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டுகள் இருக்க மாதிரி தானே சினிமாவில் காட்டுறாங்க. அப்படிலாம் கோர்ட்டே கிடையாது. இங்கே நேராக தூரம் இருக்கும், தள்ளி கிடக்கும். நீதிபதி மேலே உட்காந்துருப்பாரு, அங்கே ஒரு தூரத்தில் இருப்பாங்க. நீதிபதியோட முகம் கூட நம்ம ஒழுங்காக பார்க்க முடியாது. கொஞ்சம் கண் பார்வை குறைபாடெல்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக தெரியும், பிளராக தான் இருக்கும். அவ்வளோ தூரம் வேற இருக்கும். ஒரே சுற்றி அங்கே முன்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க, சத்தமாக இருக்கும், வெளியில சத்தம் இருக்கும். எல்லாம் இந்த க்ரௌட்ல நீங்கள் கத்தி பேசினா கத்தக்கூடாதுன்றாங்க. இங்கே அப்படிலாம் கூச்சல் படக்கூடாது அப்படின்றவாப்புல கோர்ட் அஃபென்ஸ் கூச்சல் படாதீங்க, எதுவாக இருந்தாலும் விசாரணையில் சொல்லுங்க, போங்க, முடிஞ்சிடும். இதெல்லாம் சரி செய்யுங்க. சரி செய்யலாம், உயிர் போகிறத யாரும் தடுக்க முடியாது. பல அப்பாவிகள் செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பல லாக்அப் டெத்தை பார்த்து உச்சி கூட்டிட்டு நம்ம போயிட்டே தான் இருப்போம். தப்பு எங்கே நடக்குதுன்னா வெறும் காவல்துறைகளோட அந்த 4 சிறைகளுக்குள்ள மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அங்கே நடக்குது. அங்கே நடக்கும்போதே அங்கே டக்குன்னு ஒரு இப்போ அஜித்குமார் அது என்ன லாக்அப் டெத் தானுங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ விசாரணையெல்லாம் வந்து இப்போ எல்லாமே என்ன குற்றவாளிகள்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னாச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு? அதனால என்ன தண்டனை கொடுத்துட்டீங்க? உயிர் போச்சு,
தப்பு செய்யாத தண்டனை கிடைச்சிச்சா இப்போ வரைக்கும்? இப்போ அந்த அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க எல்லாமே பாருங்க. ஸோ இது பேசிக்கலி இதுதான் நடக்கும். இந்த பல்லு பிடுங்கினதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நியாயம் இல்லை. இவ்வளோதான் விஷயம். அதிகார வர்க்கம் என்றைக்குமே அதிகார வர்க்கத்தை காட்டி கொடுத்துக் கொள்வது இல்லை. இதனால தான் நமக்கு இந்த சிஸ்டத்து மேலே நம்பிக்கையே இல்லை. சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதிகார வர்க்கம் உண்மையாகவே மக்களின் பக்கம் நின்று இந்த மாதிரி தவறு செய்யும்போது அதை தட்டி கேட்டு நின்றுருந்தா இது நடக்குமா திரும்ப திரும்ப? நம்ம சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த ஆகாஷ் அவரோட வழக்கம் இப்போ நம்ம எல்லாம் பேசுவோம். இது என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 நாள்ல ஏதாவது ஒரு காரணம் காட்டி இதை அப்படியே மக்கள் பார்வையிலேருந்து நகர்த்தி விட்டுவிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஒரு நடக்கும். அப்புறம் எவனா ஒருத்தன் அப்பாவிய கையை காலை உடச்சி சாகடிப்பாங்க. அப்போ வந்து உச்சி கொட்டுவோம் நம்ம திரும்ப. இதுதான் நடந்துகிட்டே இருக்க போகுது. நத்திங் கோயிங் டு சேஞ்ச். இதை உடனே அதிமுக வந்துருச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் நெட்டி நிமித்திடும். ஜெயராஜ் பெனிக்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இது வந்து இப்படியே தான் இருக்கும். யார் இந்த அதிகார வர்க்கம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் சரி செய்துக்க போவதில்லை. மக்கள் பாதிப்புக்குள்ளாகுவீங்க. ஏன் தெரியுமா? நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க தவறக்கூடிய மக்களுக்கு இந்த தண்டனை தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். சரியானவர்களையும் நல்லவர்களையும் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா இந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கணும். இன்றைக்கி யாரோ ஒரு பையனுக்கு நடக்குது, நாளைக்கு நம்ம வீட்டு பையனுக்கு நடக்கும், நாளைக்கு நமக்கு நடக்கும். இதுதான் நடக்கும். இது யாரும் தப்பிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த பையனோட காலை உடைச்சிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் வந்து எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியுங்க எப்படி உடைக்கணும்னு கால். அதுக்குன்னே சில போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதுக்கு வந்து அந்த லேத்து மிஷினே வச்சுருக்காங்க. லேத்து மிஷினே இருக்குது. இந்த 2 காலையும் வச்சு டைட் பண்ணிடுவாங்க. டைட் பண்ணோடனே அந்த டைட்டில் வந்து ஒரு குச்சி வச்சு அடிச்சிங்கன்னா கால் உடஞ்சிரும். கால் எலும்பு உடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. கால் எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியும் இல்லைங்க? கால் எலும்பு இப்போ நீங்கள் மனித எலும்பு கூடலே பார்த்தீங்கன்னா கால் எலும்பு தான் ரொம்ப வலுவான எலும்பு, பெரிய சைஸ் அப்படிங்கிறனால பெரிய எலும்பு. அது எப்படி உடையும்? வலிக்குள்ள தான் உடஞ்சிருமா கால் எலும்பு? சும்மா லைட்டாக முட்டியில் ஃப்ராக்சர் வர்றதுக்கு இந்த ஜாயிண்ட்ல லெகமெண்ட் டேர் வர்றது வேற. கால் எலும்பே உடையுதான் வலிக்கு விழுந்தா. இப்படிலாம் நடந்தால் மனித இனமே முன்னேறி இருக்காது. பரிணாமத்தில் கால் எலும்பு வலிக்கு விழுந்தா உடஞ்சிருங்க அப்படின்னா அன்றைக்கெலாம் வேட்டையாடும் போது காட்டுக்குள்ள உருண்டு புரண்டு ஓடி போர்லாம் நடக்கும்போது கால் எலும்பு உடஞ்சு போச்சுன்னா என்ன? ஆனால் இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. கால் எலும்பு வலிக்கு விழுந்து உடஞ்சுன்னு போலீஸ் போய் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை நம்புறதுக்கு தான் அவ்வளோ மெத்த படிச்சுக்கிட்டு வரக்கூடிய சொன்னோம்னா அது ஒரு வழக்கு. உண்மையை சொன்னோம்னா அதுக்கு ஒரு வழக்கு. இன்னும் உண்மையை பேசுகிறாங்க. உண்மையெல்லாம் பேசக்கூடாது அம்பி, உண்மையெல்லாம் பேசக்கூடாது அம்பி, வழக்கு போட்டுருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லக்கூடாது, எங்க தப்புன்னு சொல்லவே கூடாது. ஒரு செய்தி வருது அதை எடுத்துக்கூடிய அங்கே பேசக்கூடாதுங்க. அது எப்படிங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நிமித்தி வச்சிருக்கிறோம், இதை நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா? இதை நாங்கள் நம்புகிறோம். பாத்ரூமில் தான் வலிக்கு விழுந்தாருன்னா நாங்கள் நம்புகிறோம். அதுதான் எங்கள் கல்வி, அதுதான் எங்கள் அறிவு. இதை நம்பி தான் நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம், இதை நம்பி தான் நாங்கள் எழுதுவோம், இதை நம்பி தான் நல்லா செய்வோம், இதை நம்பி தான் மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ணோம். 6 பேர் ஒரே நேரத்தில் வலிக்கு நியூஸ்லாம் வாசிக்கிறாங்களா இல்லையா? நியூஸ்லயும் நானே கேட்குறேன், இது லாக்அப் டெத்து, அது என்னது? லாக்அப் ஹராஸ்மெண்ட் கிடையாதா? டார்ச்சர். லாக்அப் டார்ச்சர் கிடையாதா? இதை நீங்கள் அப்படி தானே நியூஸ் சொல்லியிருக்கணும். நியாயமான ஊடகங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கணும். சொன்னீங்களா? எல்லாருக்கும் கையில் ரத்தக்கரை, எல்லார் கையிலையும் ரத்தக்கரை. நீ எவ்வளோ கழுவுனாலும் இந்த பாவங்களுக்கு வந்து இங்கே இந்த உலகத்தில் வேணா நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம் ராஜா. ஆண்டவன் இருக்க உலகத்தில் நீ இந்த பாவத்துக்கு நீயும் ஒரு குற்றவாளி தான். தப்புன்னு சொல்றதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கோ. இல்லைன்னா இது தொடர்கதை தான். இதை சரி செய்யவே முடியாது உங்களால். நம்மளுடைய உயிர் அவ்வளோ மலிவு அவர்களுக்கு. இப்போ இந்த பையன் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன், இந்த ஆகாஷுங்கிற பையன். இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த வழக்கா, அதாவது டிஸ்கிரிமினேஷன் கேஸும் இதில் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த வெறுப்பாக நடந்து கொண்டவர்களுக்குள்ள சாதிய வன்மமும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு கோர்ட்டு சந்தேகிக்குது. அதன் அடிப்படையில் இவங்க மேலே டிஸ்கிரிமினேஷன் வழக்கையும் சேர்த்து போட சொல்லியிருக்காங்க. சாதிய ரீதியான டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு போட்டு. சரி போடட்டும், வழக்கு போடட்டும், பார்ப்போம். எனக்கு இல்லை, எனக்கு தெரியும். ஐ நோ வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். எத்தனை ஆண்டுகளாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை கேசஸில் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு, மக்களுக்கு ஞாபக சக்தி குறைவு. அதனால் நம்ம மறந்து போயிடுவோம். நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது தான் நமக்கு அந்த வலியும் வேதனையும் இருக்கும். அடுத்த குடும்பத்தில் நடக்கும்போது நம்ம மறந்து தான் போவோம். ஸோ ஆகாஷ் அவருடைய உயிரிழப்பு தான். அதுக்காக யாரும் பெரிதாக கவலை கொள்வார்கள்னு நினைக்காதீங்க. கடந்து போயிடுவாங்க.
இப்போ ஒரு லாக்அப் டெத்துக்கு நம்ம கவலைப்படுறதா இருந்தா இது எத்தனாவது லாக்அப் டெத்து? எனக்கு தெரிஞ்சு 26 27 இது தமிழ்நாட்டில். எந்த ஆட்சியில்? இந்த ஆட்சியில் 4.5 வருஷத்துல. இந்த 4.5 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி இருக்க கணக்கு, அது ஏடிஎம்கே கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா இங்கே லிஸ்ட் எங்கேயோ போயிடும். இந்த திமுக ஆட்சியில் மட்டுமே கிட்டத்தட்ட 26 27 இது லாக்அப் டெத்து. அத்தனை பேர் செத்துருக்குறாங்க போலீஸ் கஸ்டடியில், காவல்துறை கஸ்டடியில். பேர் காவல்துறை, மக்களை பாதுகாப்பவர்கள் அவர்கள். மக்கள் வந்து தனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்ககிட்ட தான் முதல்ல போய் சொல்லணும். அவங்க இடத்துலையே கொலைகள். என்ன வேற என்ன சொல்றது? இல்லை அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிறுமிகள் இல்லை பெண்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து யாரையா கூட்டு போங்க, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், ஒரு ஆட்சியில் இப்படி ஒரு சமூகத்தில் இப்படி ஒரு குற்றங்கள் நடக்குதுன்னா டைரெக்டாக அந்த ஆட்சி எப்படி வந்து இதை வந்து மாற்ற முடியும், கட்டுப்படுத்த முடியும், குறைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம இப்படி ஒரு சாடுறப்போ நம்ம இதை வந்து இதை செய்கிற குற்றவாளிகள் எங்கேருந்து உருவாக்கப்படுகிறார்கள்னு பார்க்கணும். மதுக்கடைகளிலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள். இந்த எல்லா குற்றத்துக்கு பின்னாடியும் மதுங்கிற ஒரு கிரியா ஊக்கி இருக்குது, ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குது. கரெக்டா? இது என்ன பண்ண போறீங்க? தொடர்ச்சியாக ஒவ்வொரு இதுக்கும் இந்த மதுவால் நமக்கு இவ்வளோ வருமானம் வருது, மதுவால் அவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு அதை சப்பக்கட்டு கட்டி அதை பாதுகாத்துட்டே வரோம். மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை யாரும் எடுக்கலை. சும்மா சொல்லுவாங்க, நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளை குறைக்கிறோம்பாங்க. குறைச்ச வண்ணம் கிடையாது. யாருமே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மது கடையை குறைக்கல. இதனால பெண்களுக்கு பெரிய அளவு அச்சுறுத்தல் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில். குடிக்கிறவனுக்கு ஏங்க சும்மாவே வந்து ஆண்பிள்ளைகள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவாங்கன்னா, மது குடிக்கப்படுற ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான்? மிருகமாக மாறுறான். ஸோ இந்த இடங்கள்ல நிறைய இடத்துல பெண்களுக்கு இதில் பெரிய பாதிப்பு இருக்குது. அதனால பெண்ணியவாதிகள்லாம் ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. நம்மளும் குடிச்சிட்டு அவங்கள அடிக்கணும் அப்படின்னு. இதுதான் அவங்களோட அறிவுக்கு, பெரியாரிய பெண்ணியவாதிகளுக்கு அதுதான் அவங்களோட அறிவுக்கு அதுதான் தெரியுது. அவங்களாம் குடிச்சானா நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக குடிச்சு நம்ம வந்து சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு. இப்போ அப்படி ஒரு புது விதமான பெண்ணியம். இப்போ இந்த சினிமா படங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டு. படம் எடுக்கணும், டேரக்டருக்குள்ள படம் எடுக்கணும். இப்போ கூட நான் பார்த்தேன், ஏதோ பார்த்தேன், ஏதோ காதல் படம். அதில் பார்த்தா ஒரு பெண், அது இத்தனைக்கும் அந்த டேரக்டர் வந்து நம்ம தப்பான டேரக்டர்னு சொல்ல முடியாது. அது அந்த லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தாப்புல இல்லை, லவ் டுடே இல்லை, சாரி, நீங்க லவ் டுடே டேரக்டர் வந்து தப்பான டேரக்டர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், இவர் டேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவர் ஏதோ ஹீரோவா நடிச்சிருக்காருல்ல, அந்த படத்துல பார்த்தா ஆணும் பெண்ணும் சமமா உட்காந்து குடிக்கிறதையே காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பற்றியே நான் சொன்னேன், அந்த விமர்சனத்துலாம் சொல்லியிருந்தேன், நல்லா டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் கூடி அதுக்கப்புறம் ப்ரீ மேரிட்டல் செக்ஸை வந்து அந்த இடத்துல திணிச்சிருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியல. இவர் வந்து எல்லாமே அதுக்கு என்னங்கடா கலாச்சார கருமங்க. இவன் எல்லாம் பண்ணிடுவானா, பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட விட்டுட்டு வந்துடுவானா. பிரதீப் ரங்கநாதனே பரவாயில்ல போல, மினி பிரதீப் ரங்கநாதன் அப்படிதான் தோணுது. இவன் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவ போய் ஒருத்தனை கட்டி பிடிச்சானா விட்டு வந்துடுவானா இவன். அதுக்கு மேல ஒரு கொடுமை நடக்கும். பழைய கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு பார்த்து லவ் சொல்லாம இருந்தது லவ் சொல்லுவாரு. அவர் குழந்தை இருக்கும், பக்கத்துல மட்டும் இல்ல வயிற்றுலயும் இருக்கும் இன்னொரு குழந்தை. புருஷன்லாம் அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான், எங்க போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு, அது 96 எஃபெக்ட். அது கட்டின பாய் வந்து கஷ்டப்பட்டு அந்த பெக்ரீன்ல குண்டடிக்கல உட்காந்துக்கிட்டு இவளுக்காக வந்து காத்துட்டு இருந்தா இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓ என்ன இப்படிலாம் லவ் பண்ணிருக்கியா நீ, ஏன் இப்போ இன்னும் லவ் பண்ணு. என்ன கன்றாவே படமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இப்போ இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தத்துவ ஞானிகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த தத்துவ ஞானிகள் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் எப்படி இருக்கும்? இப்போ அதை பார்த்து வளரக்கூடிய இந்த யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? கல்யாணமாக இருந்தாலும் அவகிட்ட போய் பேசு. இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு இது. அவள் கல்யாணமே குழந்தை குட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளை கூப்பிட்டு தனியாக உட்காந்து இப்போ ஒரு பொண்ணை வச்சு நீ பேசுற அப்படின்னா, இப்போ நான் ஒரு கணவராக நான் சொல்கிறேன், இப்போ அந்த பெண் தன்னுடைய ஸ்கூல்மேட்ஸ் கூட போகிறதும் கூட சந்தேகப்படுவானா படமாட்டானா ஒரு ஆண்? கண்டிப்பாக. என்னடா எடுத்து வைக்கிறீங்க? தப்புனா தப்புன்னு சொல்லுங்கடா. சரியானதை சரின்னு சொல்லு, தப்பானது தப்புன்னு சொல்லு. அந்த தப்பான விஷயத்துக்குள்ள சரியான ஒரு விஷயத்த நொட்டி காட்டணும்னா எனக்கு என்ன புரியல. க்ளோரிஃபைங் நார்மல். இதுதான் நீங்க பண்ற. ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து ஒன்றாக ஒரு சைடிஸை வைத்துக்கொண்டு குடிப்பதில் என்ன தவறு? ஆண் குடிப்பதே தவறு நம்ம சொல்றோம். ஆணும் பெண்ணும் ஒன்றாக உட்கார்ந்து குடிப்பதில் என்ன தவறுன்னு இவன் கேட்பான். அதுல சமத்துவம் தேவை. யாருமே அதிகமா கம்மியா குடிச்சிடக்கூடாது. கரெக்டா மெஷர் பண்ணி 2 பேரும் அடிச்சிட்டோம்னா அது கரெக்டா இருக்கும்.
பாரி நீங்கள் இந்த விஜய் விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே, அதில் சில கமெண்ட்ஸ்லாம் நான் போயிட்டு அந்த வீடியோ கீழே வந்து பார்த்துருந்தேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த முட்டு சந்தில் போய் நின்று எப்படி முட்டு கொடுக்க முடியாமல் சில பேர் எப்படி பேசுகிறாங்க, எந்த தலைவர் தப்பு பண்ணல, இன்னைக்கு எவன் உத்தமனா இருக்கான், அந்த நார்மலைசிங் உத்தமனா இருக்கணும் தாண்டா தலைவனை எடுத்துக்கணும். பைத்தியக்காரங்களா? எவனா ஒருத்தன் தன்னை தலைவன் சொல்லிட்டு அவன் தலைவனா? யோசிச்சிங்க. எவனா ஒருத்தன் தன்னை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவன் தலைவனா? எவன் ஒருத்தர் உன்னதமா உண்மையா மக்களுக்காக வாழ்றானோ அவன் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் பின்னாடி நீ போய் அவனுக்கு வலிமை சேர்த்து அவனை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செஞ்சினா அதுதான் ஒரு சரியான ஒரு அரசியல் போராட்டம், ஒரு முன்னேற்றம். அதை விட்டுட்டு எவன் ஒழுக்கமா இருக்கான் அப்புறம் ஒழுக்கமா இருக்கான் அப்புறம் எரிச்சல் வருதா இல்லையா? உங்க அப்பா ஒழுக்கமா இருந்தானா இல்லையா? பதில் சொல்லு. உன் ஆத்தா ஒழுக்கமா இருந்தாலா இல்லையா? பதில் சொல்லு. என் அப்பா ஒழுக்கம் தான், உன் அப்பா முன்னாடி போ. உன் அப்பா உனக்கு ஒழுக்கம்னு பட்டுச்சுன்னா அவன் அப்பா முன்னாடி போ, கண்டவன் முன்னாடி போகாத. இவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒழுக்கமா இருக்கவனெல்லாம் நீ விட்டுற, ஒழுக்கம் கெட்டவங்க பின்னாடிலாம் போய் கூட சேர்ந்துக்கிட்டு இவர் ஒழுக்கம் இல்லை, இவர் மட்டும் ஒழுக்கமா அப்படின்னா அவங்க எவனுமே ஒழுக்கம் இல்லைன்னு தான் சொல்றோம் நாங்க. இப்போ உன் தலைவன் மட்டும் ஒழுக்கம் இல்லை நான் சொல்றேன், அவங்க தலைவனும் தான் ஒழுக்கம் இல்லை, எல்லாரையும் தான் காரி துப்புறோம். சொல்லுங்க, அது ஒன்றும் வேற டாபிக் இல்லை. நீங்க மதுவை வந்து சொன்னீங்க. அதான் அப்ப இந்த மதுவை முழுமையாக ஒழிக்கணும்னு பேசணும்ல ஒரு தலைவர். யார் பேசுறா? கடந்து போறீங்க. மது ஒழிப்பு இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, நிறைய கட்சிக்காரங்களுக்கு மது குடிச்சவரும் நிறைய பேர் இறங்கிட்டான். இப்போ வந்து நம்ம மது ஒழிப்பு அதுன்னு பேசணும்னா இவெல்லாம் நமக்கு வாக்கு போடாமல் போயிட்டு என்ன பண்றது? சரி, இப்போ நீங்களே தேர்தல் நிற்கிறீங்கன்னா மது ஒழிப்புன்றது போட்டிங்கன்னா ஓட்டு போடுவாங்களா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையெல்லாம் கேட்குறேன். மது ஒழிப்புன்னு சொல்லுவோங்க, அதை நடைமுறைப்படுத்துவோங்க. நீ ஓட்டு போடுற வாக்கு போடல. நான் சொல்கிறேன், தேர்தல் அரசியலுங்கிறதுல வந்து அந்த பூச்சாண்டி கட்டுற வேலையில் எனக்கு கிடையாது. ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், என் கட்டுப்பாட்டில் 10,000 பேர் இருந்தாங்கன்னா மதுக்கடைகள்லாம் இருக்காது தமிழ்நாட்டில். அதுக்கு நான் கேரண்டி. ஒரு 10,000 பேர் இருந்தால் போதும், மதுக்கடைகள் இருக்காது. அதை எப்படி மூடணுமோ அதை நாங்கள் அப்படி மூடிடுவோம். அறவழியில் ஏதோ பண்ண. ஆமாம், மூடுன்னு சொல்லுவோம். ஸோ ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் நீங்கள் மதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. மது ஒரு மிக முக்கியமான ப்ராப்ளம். அதுதான் இந்த பல குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூட கிரியா ஊக்கி. அதுக்கு அடுத்து ஆபாச படங்கள், பெண்களை கவர்ச்சிப்படுத்துதல், அதிகமான தவறான சிந்தனைகளை விதைக்கக்கூடிய கருத்தாக்கங்கள், கருத்துருவாக்கங்கள், இவைகள் எல்லாத்தையும் நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடித்து உடைக்கணும். அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் சமூகம் வந்து சரியாக இருக்கும். 2 வயசு குழந்தைக்கு மேலே அவனுக்கு காம இச்சை வருது அப்படிங்கிறதுனா அவனுக்கு மூளையில் கோளாறுன்னு அர்த்தம். அவன் மூளை கோளாறை நம்ம சரி செய்யணும். அந்த மூளை கோளாறை சரி செய்யாமல் நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அது இருக்கும். எவனையும் நம்ப முடியாது, எங்கேயும் நம்ப முடியாது. இப்போ இதே இதில் நான் பார்த்தேன் நியூஸில், ஆட்டோவில் ஏதோ ஒரு கம்பெனி ஆட்டோ, நம்ம ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த ஆப் இருக்குல்ல, அது மூலயமா ஒரு ஆட்டோ புக் பண்ணி ஒரு பொண்ணு போயிருக்கு. அந்த பொண்ணை வந்து ஆட்டோ ஓட்டுநர் கொஞ்சம் அவுட்டரில் போனோடனே என்ன ஒரு பொண்ணுனால எப்படிங்க வாழ முடியுங்க சொல்லுங்க? எவனை நம்ப முடியும்? எந்த ஆம்பளையும் நம்ப முடியும்? அப்படிதான் போயிட்டு இருக்கு காலம். ரொம்ப மோசமா இருக்கு. சமூகம் வந்து குப்பைத்தொட்டியாட்டு இருக்குது. குப்பைத்தொட்டிங்கிறத விட சாக்கடையாட்டு இருக்குது. சாக்கடைன்னு சொல்றதை விட சாக்கடையில் நெளியக்கூடிய பொருட்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். இதை நீங்க சரி செஞ்சு ஆகணும். இதை சரி செய்யலாம், இது பாவ பூமியா போயிடும். அப்புறம் இந்த டைனோசர் அழிக்கிறதுக்கு எரிக்கலை அனுப்பிச்ச மாதிரி கடவுள் ஏதாவது ஒரு எரிக்கலை போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவார் போல. அப்படிதான் தோணுது எனக்கு. இதுல என்ன கொடுமை தெரியுமா? அப்படி முடிச்சு விட்டாலும் சந்தோஷமா இருக்குது. அப்படி இப்படி ஏதாவது செத்து தொலைட்டேன்லாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு தான் இருக்குது சமூகம். நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லி தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம விடுங்க, இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அரசியல் ரீதியாக நம்ம நகர்வது அதுக்கப்புறம் இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சரி, நம்ம சொல்லிட்டு இருக்க வேணாம், அதெல்லாம் செஞ்சு காட்டுவோம். சரி, இது ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து அழுத்தம் கொடுத்தாகணும். ஆனால் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அது தயாராக மக்கள் இல்லாத காரணத்தினால இந்த குற்றங்களை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இப்போ சப்போஸ் திமுக இந்த இதை தோத்துட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சு வருதுனாலும் அவங்களால சரி செய்ய முடியாது. மதுக்கடையை திறந்து வைக்கக்கூடிய எந்த ஒரு திராவிட இயக்கத்தாலேயோ கட்சியாலேயோ, மதுக்கடையின் மூலமாக வருமானம் வேணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இவர்களால் இந்த விஷயங்களை வந்து சரி செய்ய முடியாது. ஸோ ரூட் காஸ் அங்கே இருக்குது. அதை நம்ம கிளாரிஃபை பண்ணால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கு போக சட்டத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். 2வது மக்கள்கிட்ட பொறுப்புணர்வையும் விதைக்கணும். இதுவும் தேவை. இந்த பொறுப்புணர்வை வந்து குழப்பிக்கக்கூடாது. ஃபெமினிசம் அதுங்கிற பேரில் பொறுப்புணர்வை போட்டு குழப்பவே கூடாது. பொறுப்புணர்வுங்கிறது வேற. பொறுப்புணர்வுனா என்ன தெரியுமா? ஒரு நகை இருக்குது. நகையை வாங்கினா எங்கே வைப்பீங்க? வீட்டில் பத்திரமா லாக்கரில் வைப்போம். இல்லை, நான் எங்கே வேணாலும் தூக்கி போடுவேன், நீ திருடக்கூடாது. சொல்ல முடியுமா? முட்டாள்தனமாக இருக்குது. இதைத்தான் நீங்கள் பகுத்தறிவுவாதம்ங்கிற பேரில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு நகையை நீங்கள் எப்படி பூட்டி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்மளோட பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நான் நட்ட ராத்திரி போவேன்,
ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போவேன், எனக்கு பாதுகாப்பு வேணும், அதை கொடுக்கணும், இது காந்தி தேசம் இல்லையா? இன்னும் நான் சொல்கிறேன், பெரிய பெரிய சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் கற்பழிப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இல்லையே நீங்கள் சொல்லுங்கள், அமெரிக்கா ஓகே, அமெரிக்கா அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வாழ்ந்துட்டோமா? அமெரிக்காவில் நடக்கலையா? எந்த நாட்டில் நடக்கல? எல்லா ஊர்லேயும் நடக்குது. எல்லா ஊர்லேயும் நடக்கும். எந்த மாதிரி இடத்துல நடக்குது புரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் சட்டத்தால் தங்களை பாதுகாக்க முடியாதுங்கிற மாதிரி சில ஏரியாஸ் இருக்குது, அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நைட் நேரம் அங்கே போகிறது வர்றது, ஜனநடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வர்றது போகிறது வேற. இப்போ ஜனநடமாட்டம் அதிகமாக இருக்குது, எல்லா பக்கமும் போலீஸ் இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் டிராஃபிக் போலீஸ்லேருந்து எல்லாமே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தன் கிரைம் செய்கிறது ரேர். அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரீங்க, ஒரு கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் அங்கே முடிச்சுட்டு போகிறீங்கன்னா அது வேற. ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு நாங்கள் நட்ட ராத்திரி போகிறோம், 1 மணிக்கு போகிறோம், 2 மணிக்கு போகிறோம்னா அங்கே பாதுகாப்புனா எவங்க கொடுப்பான் பாதுகாப்பு? இது மக்களுக்கான பொறுப்புணர்வுல வர பிரச்சனை. இது மக்களுக்கும் பொறுப்புணர்வு வேணும். இன்னைக்கு அந்த பொறுப்புணர்வு இல்லை. பல கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான இடத்துக்குள்ள இளைஞர்கள் தங்களை தாங்களே போய் பொருத்திக் கொள்கிறார்கள். ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல ஷேக் ஆஃப் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல, நான் அட்வென்ச்சருக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், புடுங்க போகிறேன், இந்த மாதிரி வேலையில் போய் மாற்றவங்க நிறைய பேர். இதையும் நம்ம அவங்களுக்கான அறிவை வளர்த்து கொடுக்கணும். இப்போ அவ்வளோ பாதுகாப்புலாம் இல்லை, நீங்கள் அப்படி போனீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நமக்கும் அந்த பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. எல்லா நேரமும் நமக்கு பாதுகாப்பு இருக்கும், எல்லா நேரமும் எல்லாமே நல்லவங்க தான் இருப்பாங்க அப்படிலாம் நம்ப முடியாது. நான் ஃப்ரெண்டோட வெளியில் போகிறேன், ஃப்ரெண்டோட அவுட்டிங் போகிறேன், எனக்கு இப்போ தான் அவர் எனக்கு இன்டர்நெட்டில் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, அதனால் அவரை போய் நான் பார்க்க போகிறேன் வர போகிறேன்னா எல்லாமே பிரச்சனை. இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களுக்கு. அடுத்து நடந்த ஒரு விஷயம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் அப் பண்ணுறதுக்கு ஆளுக்கு நிறைய முட்டு கொடுத்து, இன்னொரு பக்கம் செய்தி இந்த நியூஸ் கார்டில் எதுவும் உண்மை பொய்ன்னு தெரியல. என்னன்னா கோவையில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணவில் நடந்த விஷயம், அதில் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து ஒவ்வொரு தகவலும் மாற்றி இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தரோட மெத்தனம், யாரோ ஒருத்தர் நம்ம வேண்டிக்கிறது இறைவன் நல்ல வேலை எந்த குழந்தைக்கும் உயிரிழப்பு இல்லை, ஆனால் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஃபுட் பாய்சனுக்கு தான் என்ன காரணம்ங்கிறத வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சமைக்கிற இடத்துல எலியோ பள்ளியோ விழுந்துருச்சு, அதனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து தரமற்ற பொருட்களை வந்து காலாவதியான பொருட்களை வந்து சமையலுக்கு பயன்படுத்தினதுனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சரி, ஃபுட் பாய்சன் வந்து எதனால் ஆச்சுங்கிறத நம்ம ஆய்வு பண்ணாதான் தெரியும். அது நமக்கு தெரியாது. அது வந்து ப்ராப்பராக அதுக்கான லேபுக்கு அனுப்பி அந்த லேபில் எந்த பொருள் இருந்து அந்த ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு அது அந்த இதை அடிப்படையில் நம்ம பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டாவது குழந்தைங்க, பெரியவங்களுக்கும் கூட இந்த ஃபுட் பாய்சனுங்கிறதெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் உடம்புல சத்து இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. எல்லா குழந்தைகளும் மயங்கிருச்சுங்க, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, டிசென்ட்ரி ஆயிடுச்சு. எல்லா குழந்தைகளுமே அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 43 குழந்தைங்க, எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க. இந்த எந்த இடத்துல இதாயிருக்குன்னா இந்த மதிய உணவு இதில் தான் வந்து இதாயிருக்கு. நமக்கு இருக்க ஒரே கவலை என்னென்னா, டிவிகேயில் இருக்கக்கூடிய நபர் யாரோ ஒரு தொண்டர், அவர் வந்து போலீஸ் வேனில் போய் மோதி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது போனாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்தார். ஆக்சுவலாக இப்போ யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை? நீங்களே உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் ரூல்ஸ் படி நீங்கள் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், போய் சந்திச்சிருக்கணும்ல அந்த குழந்தைங்கள, அங்கே பெற்றோர்களை போய் பார்த்துருக்கணும்ல, அங்கே போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும்ல, எதனால் அங்கே ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கணும்ல அந்த ஸ்கூலுக்கு. ஏன் போகல? அட்டென்ஷன் போயிடும்ல. ரொம்ப போனோம்னா கேமராஸ் வந்துடும், மாட்டிக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கே எதுவுமே நடக்கலைன்னு காட்டணும். இது என்ன மாதிரியான அரசியல்னு பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் பாதிக்க குழந்தைகளை போய் பார்க்க வேணாமா? குழந்தைகளுங்க ஏதாவது ஒரு 2 குழந்தைங்க ஏதாவது ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்க. இதெல்லாம் வந்து அங்கே சமைக்கிறவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கணும். நம்ம என்ன மாதிரி சமைக்கிறோம், என்ன மாதிரி மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம வீட்டிலலாம் சமையல் பாத்திரத்தெல்லாம் மூடி வைப்பாங்க, ஏதாவது செஞ்சால் உடனே மூடி வைப்பாங்க, தண்ணியாக வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? ஏதாவது உள்ளே விழுந்துடக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் வந்து சமைக்கும் போது அவங்க அங்கே இல்லை அப்படின்னா டக்குன்னு மூடிடுவாங்க. அதில் வழக்கம் தான். இது எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். இது சமைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா? ரெண்டாவது, குழந்தைங்க படிக்கிற இடத்துல பள்ளி எலியோ இந்த மாதிரி இருக்க சூழல் ஏன்? சமைக்கிற இடத்துல இப்போ நம்ம வீட்டில எல்லாம் சமைக்கிற இடத்துல பள்ளி இதெல்லாம் கரப்பாம்பூச்சிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ நம்ம தான் வந்து கேர் எடுத்து இது பண்ணணும். இப்போ எதனால் நடந்துச்சுன்னே தெரியலையே. இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற வரைக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் தான் சொல்கிறாங்களே, உண்மையான காரணம் வெளியில் வரல. எதனால் ஃபுட் பாய்சன் ஆச்சு அதுவே வெளியில் வரல. இல்லை அங்கே கொடுக்கப்பட்ட முட்டைகள் ஏதாவது காலாவதியான முட்டையை கொடுத்துட்டீங்களா?
ஏன்னா அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் அழுகின முட்டையாவோ இல்லை ஏதோ கெட்டு போன முட்டையாவோ இருந்தால், கொஞ்சம் வெளியில் வச்ச முட்டையாவோ இருந்தால் ஃபுட் பாய்சன் வாய்ப்பு இருக்குது. எதனாலேனே தெரியல இப்போ தகவல். ஆனால் ஃபுட் பாய்சன் மட்டும் ஆயிருக்கு, குழந்தைங்களுக்கு மட்டும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. யாராவது பொறுப்பு ஏற்றுக்கணும்ல? யாருமே ஏற்றுக்க போகிறது இல்லை. இது அப்படியே கடந்து போதான் பார்ப்பாங்க. சரி, இன்னொன்று, இதே இது வேறு ஆட்சியில் நடந்திருந்தால் இந்த ஊடகங்கள் என்ன பண்ணிடணும், ஒரு சோக பாட்டை போட்டுக்கிட்டு கேமராவை அந்த குழந்தைங்களோட மூஞ்சி வரைக்கும் கொண்டு போய் காட்டியிருப்பாங்களா, காட்டிக்க மாட்டாங்களா? அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்க அழுகிறது பதறதெல்லாம் காட்டியிருப்பாங்கல்ல, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஹாஸ்பிட்டல் வெளில குழந்தைங்களை தூக்கிட்டு வரதெல்லாம் காட்டியிருப்பல. இப்போ என்ன நீ பண்ணுற? நியூஸ் கார்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. மீடியாஸ் ஏன் இப்படி மாறுச்சுன்னு தெரியல. பாவம், அந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு விசாரித்த வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை, பாதிப்பு ரொம்ப பெருசாக இல்லை. பட் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. உடனடியாகவே ரியாக்ஷன் தெரிஞ்சதுனால டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனால எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை. அது வரைக்கும் நமக்கு ஒரு திருப்தி. ஆனால் இனிமேல் தயவு செஞ்சு ஸ்கூலில், இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை, எந்த ஸ்கூல்ல சமைக்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சமைப்பதாக நினைத்து பார்த்து செய்யுங்கள். ஏன்னா அதை சாப்பிட்றது குழந்தைங்க, பெரியவங்க கூட கிடையாது, குழந்தைங்க சாப்பாடு அது. அதில் மெத்தனத்தை காட்டாதீங்க, அதில் வந்து பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. நம்ம வேலை என்ன, சமைக்கிறது தானே, கெட்டு போயிருந்தது கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், இன்னொன்று நான் சேர்த்து சொல்கிறேன். ஏதோ ஒரு ஊரில், அது ஊர் பேர் மறந்துட்டேன், ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒருத்தன் வீடாக மாற்றி வச்சு, ஆமாம் உரிமையாக இருக்காப்புல, அவங்க அப்பா ஃபோட்டோக்கெல்லாம் போட்டு மாலையை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வீடாமாக்கி பெட்ரூம்லாம் வச்சு ஆரம்ப சுகாதார நிலையம். என்ன பண்ணீங்க இப்போ? திமுக காரன் கேட்டால் அந்த டாக்டர் அனுமதி கொடுத்துட்டாரான். டாக்டர் அனுமதி கொடுத்தா திமுற வர பேசினார்ல அவர் அந்த வீடியோவில். டாக்டர் அனுமதி கொடுத்துட்டாரான். ஏன்டா டாக்டர் அனுமதி கொடுத்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து நீ வந்து எடுத்துக்குவியா, வீடாக மாற்றிக்குவியா? இன்னும் இது என்ன, நம்மளும் எதாவது பார்த்து வைங்க, ஏதாவது எங்கேயா கிடைக்குதான்னு பார்ப்பேன். அவங்ககிட்ட அனுமதி வாங்கினா போதுமாமே. அது கவர்மெண்ட் கோட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி என்னங்க இது? அப்படிதான் இருக்கு. கவர்மெண்ட் கோட்ரஸ்ங்கிறது இது ஒரு ஆஃபீஸ், ஒரு அலுவலகமாக இருக்க வேண்டியது, ஒரு மருத்துவ இதாக இருக்க வேண்டியது. அங்கே தடுப்பூசி போடுற இடம். பேசிக்காக என்னன்னா, தடுப்பூசி போடுறது யாருக்காவது ஆரம்ப சுகாதார நிலையம். அங்கே ஒருத்தன் வந்து கிச்சன் வச்சு, அது பெரிய சைஸ் கிச்சன், அங்கே பெட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேண்டிய இடத்துல கிச்சன் வச்சிருக்காப்புல, பெட்ரூம் ஆக்கி வச்சிருக்காப்புல. திமுக ஆட்சியில் தான் இந்த மாதிரி. நல்லா எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் பார்த்தீங்களா? ஒரு 20-25 காரை பார்க் பண்ணிக்கலாம். கொடுமைங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்களாலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஊருக்கே கிங்கா இருப்பார் அவர் மூலியமா பொழைச்சிட்டு ஒரு 10 பேர். அதனால யாரும் இல்லை. என்னங்க பத்திரிகையில போய் கேட்குறாப்புல, என்னங்க இது அப்படின்னா, ஆமாங்க அது அவர் வீடுங்க கேட்குறேன். ஐயோ, ஆரம்ப சுகாதார நிலையம் போட்டிருக்கு வீடுங்கிற, அதை தாங்க அவர் வீடு ஆக்கிட்டாரு. பட்டா எழுதியிருப்பான் போல. நடந்திருக்கு. என்ன கைது பண்ணிட்டீங்களா? ஏன் கைது நடவடிக்கையாக இருக்குல்ல? கைது பண்ணணும்ல. அரசாங்க சொத்தை வந்து ஒருத்தர் தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் மேலே அபகரிச்சிருக்காருன்னா அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணாங்களா? கைது ஏன் பண்ணல? இன்னொன்று தகவல், ஒரு கர்ப்பிணி பெண்ணை திமுக கொடி போட்ட கார் வந்து இடிச்சு ஸ்பாட் அவுட்டு. அது ஒரு இதில் வீடியோ போகும்போது ஒரு காவல்துறை என்ன சொல்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, அது ஹேப்பன்ஸுங்க, ஹேப்பன்ஸ், ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ். நம்ம என்ன நான் சொல்கிறேன்ல, இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற அட்டூழியங்களை பற்றி பேசணும்னா நமக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 கேஸ் உருவாக்கிட்டு வரீங்க. இதுலேயே நம்ம எவ்வளோ விஷயங்கள், எத்தனை கவர் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. எல்லாம் நடந்திருக்குது. உங்களுக்கு தேவைன்னா போய் தேடி பாருங்க. சரி அப்பா, இது இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, இப்போ நேற்று 12ஆம் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை தூத்துக்குடியில் ரேப் பண்ணி, கொலை பண்ணி, பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டு போயிருக்கான். இப்போ பேசிட்டு இருக்க வரைக்கும் காவல்துறை இன்னும் யாரையும் கைது பண்ணல, தேடிட்டு இருக்காங்க யாரு காரணம் அப்படின்ட்டு. என்னங்க பண்ணுறது? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் அந்த அஜெண்டாலாம் வந்துச்சுன்னா ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நம்ம எங்கே போய் முட்டிக்க போகிறோம்னு தெரியல. நான் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், தமிழக மக்கள் மத்தியில் இந்த காணொலி பார்க்குறவங்க மக்கள், உங்கள் குழந்தைகளையோ உங்களோட மனைவி, தங்கை, தங்கச்சி யாரையும் வெளியில் தனியாக தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. சிறுவர்களையும் யாரும், குழந்தைங்க, சின்ன பசங்க யாரையும் அனுப்பாதீங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, சின்ன புள்ள சிசிடிவி ஃபுட்டேஜும் கூட வந்துச்சு. ஆனால் அதில் வடக்கத்திக்காரன் கடத்திட்டு போயிட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு வீட்டுக்கு விட்டான். அது வீடியோவில் இருக்குது, சிசிடிவியில் மாட்டினான் வடக்கத்திக்காரன். இன்னொருத்தர் குழந்தைய வந்து கடைக்கு கொடுத்து ஏதோ காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி பின்னாடியே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வான்னு நம்ம தலைவரை அடிச்சுக்கிறோம். இவங்க இன்னும் வடக்கத்திக்காரர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் வரட்டுமே, அவர்களும் வாழட்டுமே.
இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன புடுங்கியது போதும், மயிறு ஒன்றே தீர்வாகும். மயிறு எப்படிங்க தீர்வாகும்? அதாங்க தீர்வு அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிற அவன் உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு வந்து விட்டு போகிறான். வச்சு வா, என்ன பண்ண முடியும்? இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு நாங்கள் தலைவாட அடிச்சுக்கிறதுக்கு காரணம் புரியலையா? இன்னர் லைன் பர்மிட் அவனுக்குமே அதான் ஏன் பாதுகாப்பு. யார் வரா யார் போறான்னு தெரியாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது. தமிழ்நாடு அப்படி இருக்குது இன்னைக்கு. இப்போ அந்த 12 வயசு பிள்ளைய யார் பண்ணான்னு தெரியாது. இனிமேல் இவர் துப்பறிவாளன் கணியன் பூங்குன்றான்னு போய் எல்லா காவல்துறை அதிகாரியும் போயிட்டு மோப்ப நாயை வச்சு தேடணும். தேடி எவன் பண்ணா, எதுக்கு பண்ணா, எதனால பண்ணா, என்ன காரணம், ஏதுன்னு மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே வந்து தெரியலன்னு தொங்க விடுவீங்க ஃபைலை. இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு வயசான அம்மா வேற யாரோ கொன்று தொங்க விட்டு போயிட்டாங்க. இதுவும் தமிழ்நாட்டில் ஒரு வயசான அம்மாவை திருடிட்டு தொங்க விட்டு போயிட்டாங்க. சரி, வயசான அம்மா சும்மா விட்டு போயிட்டானே நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி 65 வயசு கிளவி ஒருத்தன் கற்பழிச்சிருக்கான். ஐயோ, நான் சொல்லிட்டேன். பாதுகாப்பு நம்ம கையில். நீங்கள் தான் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்க தலைமகன்கள், ஆண் மகன்கள் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நில்லுங்க. எவனையும் நம்பாத, கூட போயிட்டு வா. பெண்கள் வந்து இனியே என்னை ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறாய், அப்பானா நீ சொல்றதை கேட்க வேண்டுமா, அண்ணன் என்றால் நான் சொல்வதை கேட்க வேண்டுமான்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் இருக்க பிள்ளைகளே கோச்சுப்பாங்க. வேற வழி இல்லை. அவங்க காரி துப்புனாலும் கூட போய் பாதுகாப்பாக போயிட்டு வா. ஏன்னா பாதிக்கப்பட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, வேற வழி இல்லை. ஸோ இவ்வளோதான். அதே போல் பெண்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் நாச்சு இங்கே சுற்றி நடக்கிற சிச்சுவேஷன் என்ன, ஏன் ஆண்கள் பதறாங்க, இதற்கும் பெண்களை பூட்டி வைக்கணுங்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, அதை தயவு செஞ்சு இப்படி குழப்பிக்காதீங்க. உண்மையிலே சேஃப் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வெளியில் சேஃப் இல்லை. இந்த ஆபாச படங்கள், இந்த மதுவெல்லாம் இருக்கிறனால உங்கள் வீட்டுக்குள்ளேயே இப்போ சேஃப் இல்லை. அங்கே ஏதோ ஒரு குற்றவாளி இருக்கான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, நம்ம தமிழர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா இல்லை. இலங்கை முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் பிரச்சனை. இலங்கை முகாமில் இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இன்னும் தகவல் இல்லை. ஒருத்தர் ஆக்சுவலாக அந்த இலங்கை முகாமுடைய தலைவர் அவர் அங்கே இருக்க மக்களுக்கு முக்கியமானவர். அவரை கொண்டிருக்காங்க. எதுக்கு, யார் கொண்டா, எதனால் கொண்டா ஒன்றும் தெரியல. இதே மாதிரி இலங்கை முகாமில் இன்னொருத்தர் வந்து உண்ணாவிரத போராட்டம் எடுத்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 12 நாள் உண்ணாவிரத போராட்டம். எவ்வளோ எத்தனை செய்திங்க இதில் கொடுமை என்ன தெரியுமா? இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. இதுதான் வேதனைக்குரிய விஷயம். உண்மையாகவே நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பேசணும்னா மக்களுக்கு ஆர்வமே இல்லை. வேற ஏதாவது பேசுங்க, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இது நடந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகள், அது சார்ந்த எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி தீர்வுகள் இருக்கணும்னு நம்ம பேசுகிறோம். அதை வந்து மக்கள் அப்படியே துச்சம்னா கடந்து போகிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேற பிரச்சனைகளும் நாங்கள் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட நடந்திருக்கலாம், தெரியல. பார்த்துட்டா இருந்தால் பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. தேர்தல் வேற வரப்போகுது. அது வேற வருமானு டவுட்டாக இருக்கு. ஏங்க இப்போ வரைக்கும் தேர்தல் ஆனால் இனிமேல் வாயை திறக்காம இருக்காங்க. இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும், ஏன் அனௌன்ஸ் பண்ணல? ஏன் டிலே ஆகுது? ஒருவேளை இந்த போருக்கு ஏதாவது காரணம் வச்சு தேர்தலே வேண்டாம் இந்தியாவுக்குன்னு தள்ளி விட்டாங்கன்னா என்ன பண்றீங்க? ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் குடியரசுத் தலைவர் ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டு இது மாதிரி நடத்தலாம் அப்படின்ட்டுலாம் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி நடந்துற போதுங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. தேர்தல் டேட்டை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து இந்த ஆட்சியை நகர்த்துங்க எப்படியாவது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அது போக இப்போ சில பேர்லாம் நம்ம இப்போ பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து நீங்கள் தடை செய்து விட்டீர்கள், மீத்தேன் எடுப்பதை தடுத்து விட்டீர்கள், அதனால தான் கேஸ் கிடைக்கல. டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக நடந்து கொண்டார்கள். பாருங்க, ஈரான் இன்னைக்கு லாக் பண்ணோன்னா நமக்கு கேஸ் கிடைக்குதா? இப்போ இதே வந்து மீத்தேன் கார்பனும் ஹைட்ரோ கார்பன்லாம் நம்ம எடுத்துட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா, மீத்தேன் ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம மீத்தேன் எடுத்துருந்தோம்னா நம்ம வந்து என்ன உட்காந்து நல்லா சமைச்சு ரொட்டி சுட்டி சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு இப்போ கிளம்பியிருக்காங்க புதிய தேசபக்த கூட்டம். ஏப்பா, நான் அதுக்கும் ஒரு சில விளக்கங்கள் சொல்லிடுறேன். நமக்கு அந்த ராக்கெட் எடுப்புன்னு ஒன்று இருக்குது. ராக்கெட் எடுப்புனா அது ரொம்பலாம் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு பழக்கத்தில் இருக்கக்கூடியது தான். நீங்கள் அதை செங்கல் வச்சு அழகாக பண்ணிக்கலாம், கட்டிக்க முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நெருப்பு எரிக்கணும். நார்மல் அடுப்பில் என்ன பண்ணுவோம், விறகு போட்டு நெருப்பு எரிப்போம். அந்த நார்மல் அடுப்பில் விறகு போடுற இடத்துக்கு பதிலாக கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு இரும்புல மெஷ் மாதிரி ஒன்று வச்சுட்டு அது மேலே விறகு வச்சுட்டிங்கன்னா கீழே ஒரு கேப் இருக்கணும், ஒரு ஓட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டனல் மாதிரி இந்த இதை கட்டிக்கணும்.
ஸோ அவ்வளோதான், அதான் ராக்கெட் அடுப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக கேஸ் தட்டுப்பட்ட வந்தோடனே ஹோட்டல்ஸ்லாம் வந்து அந்த ராக்கெட் அடுப்போட அது இது வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இரும்புலேயும் கூட கிடைக்கும், இரும்புலேயே மெட்டல் காஸ்ட் பண்ணி கிடைக்கும். அது விறகு போட்டு நமக்கு வீட்டிலேயே செய்யணும்னா கூட அழகா வந்து செங்கலையும் கொஞ்சம் களிமண்ணியும் வச்சு அழகா வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ ராக்கெட் அடுப்பு செய்வது எப்படிங்கிற செய்முறை விளக்கம்லாம் பல வீடியோக்கள் இருக்கும், தயவு செஞ்சு போய் பார்த்து பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்க பழைய இலை இதெல்லாம் காஞ்சு போன இலை கீழே விழுந்து கிடக்கிற குச்சியை வச்சே நீங்கள் எரிக்கலாம், சமைச்சிக்கலாம். பெரிய அளவு புகையும் வராது, ஈஸியாக சமைச்சு போயிடும். கீழே கிடக்கிற சாம்பலை திரும்ப எடுத்துக்கொண்டு வந்து மண்ணில் போட்டு விட்டிங்கன்னா அது இயற்கை உரமாகவும் ஆகி போயிடும். நோ இஷ்யூஸ், ரீசைக்ளிங் நடந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ சப்போஸ் சிச்சுவேஷன் வந்து முடியலைன்னா பண்ணிக்கோங்க, உலகம் அழியாது. ஆனால் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்லாம் எடுத்தானா அந்த பகுதியே நாசமாக போயிடும். இதை சில அந்த மரமண்டையங்களுக்கு புரிய வைங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்லாம் எடுத்தால் அந்த இடத்துல இனிமேல் அடுத்து விவசாயம் பண்ண முடியாது. இங்கே எனக்கு தேவைன்னா மரத்தை நாங்கள் வளர்த்து குச்சி உடச்சிக்கிறோம்டா, எங்களுக்கு தேவைன்னா மரத்தை வளர்த்து குச்சி உடச்சிக்கிறோம். இன்னும் தேவை அதிகமாக இருக்கா, இந்த சீமை கருவேல மரம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வெட்டு வெட்டுங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை நீங்கள் வெட்டி பயன்படுத்தினீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு நீங்கள் விறகு எடுக்கலாம். அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ சீமை கருவேலம் இருக்கு. இப்போ நீங்கள் வெட்ட ஆரம்பிச்சீங்கன்னா கூட 300 வருஷத்துக்கு உனக்கு நோ ஃபியூல் ப்ராப்ளம். என்ன ஸ்மோக் வரும் அப்படிமா, இந்த ராக்கெட் அடுப்பு பண்ணீங்கன்னா அந்த ஸ்மோக் பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த ராக்கெட் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டை நீங்கள் விறக போட்டிங்கன்னா கூட புகையே இல்லாமல் பண்ணும். ஏன்னா ஃபுல்லாக கீழே வந்து நெருப்பு எரியும் போது அது ஏரை வந்து ஸ்டக் பண்ணி இழுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே கேப் விட்டுட்டு நீங்கள் இது பண்ணும்போது கீழே இருந்து கேஸ் காற்று இழுக்க ஆரம்பிக்கனால அதில் இருக்க ஆக்சிஜன் அது யூஸ் பண்ணி எரியுமா. இது முழுச ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு எரிவதற்கும் புகையே வராது. நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது இப்போ கண்டிப்பாக தட்டுப்பாடு வருது இல்லை, வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் செங்கல் வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக பண்ணிட்டு போயிருங்க. அதை நோக்கி தான் வந்து யூடியூப் இருக்கிறதுனால அதில் எப்படி செய்யணும்னு போட்டிருப்பாங்க, அந்த கேப் இல்லாமல் பண்ணணும், அவ்வளோதான். இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதுக்கும் நிறைய பேர் இந்த மெட்டல் கேஸ்டாக விற்கிறாங்க, தேவைன்னா வெளியில் கொண்டு போய் செஞ்சு பண்ணிக்கிறேன், மெட்டல்லேயே அது இருக்கும், அதில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக ஹெவியாக புக் ஆயிடுச்சான். ஆமாம், அது ஃபுல்லாக ஹெவியாக அதெல்லாம் சொல்கிறாங்க. புதுசாக நாங்கள் திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. எல்லாரும் அதுக்கு தாம்புறாங்களாம். ஏன்னா ஹோட்டல்ஸ்க்கு வேறு வழி இல்லை இனிமேல். இதுமாரி நம்பிட்டு நம்ம இதை ஒன்று வாங்கி போட்டாங்கன்னா அவங்க வாட்டு மரக்கட்டையை போட்டு அவங்க வாட்டி எரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், ஃபியூல் தற்சார்பும் கூட. மெனுலையும் அவங்க சுருக்கிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரில் இருக்கிற சீமை கருவேலத்தை வெட்டி நீங்கள் போட்டிங்கன்னாவே சூப்பராக குப்புன்னு எரியுங்க. ஸோ பிரச்சனை முடிஞ்சுது. சீமை கருவேலத்தை ஒழிச்ச மாதிரி ஆகும், கொஞ்சம் நாளைக்கு இந்த கட்டையை போட்டு எரிச்ச மாதிரியா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை ப்ராப்ளம் சரியாகும். ஸோ இந்த மாதிரி தற்சார்பாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது. அதை விட்டுட்டு தற்சார்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அது எதிராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. இந்த அடிப்படையில் இப்போ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பெருக வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு ஊர், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு ஊராட்சி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 ஏக்கருக்கு வந்து சோலார் பிளான்ட் வந்து போடுறாங்க. சோலார் பிளான்ட் நல்லது தானேங்க, அதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னா, சோலார் பிளான்ட்டு ஓகே, ஆனால் சோலார் போடணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 200 ஏக்கர்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுவும் பாதிப்பு தான். ஏன்னா வந்து இன்லேண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஓவராக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பக்கத்தில் இருக்கிற ரெண்டாவது அது இந்த மாதிரி ஒட்டுக்கா போடும்போது தண்ணி செலவு வந்து லிட்டரலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து வேற எந்த இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் வறட்சியை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு அழிஞ்சிடும். ஸோ ஒரு சோலார் பிளான்ட் போடுறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களோட வீட்டு மொட்டை மாடிகளையும் சோலார் பிளான்ட் போடுறது நல்லது. அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இண்டிபெண்ட்டாக சோலார் போடுறதுக்கான லோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கொடுத்து அதன் மூலயமா ஒரு பவர் கிரிட்டை உருவாக்குறது தான் அறிவில் சிறந்ததே ஒழிய, ஒரு பிரைவேட் கம்பெனி ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு கம்பெனி ஒட்டுமொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் சோலார் பிளான்ட் போடுறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு இயற்கையை திரும்ப சுரண்டி விற்கிறதுங்கிறத வந்து ஏற்க முடியாது. அப்போ அந்த பெருக வாழ்ந்தான் ஊரில் இருக்க மக்கள் வந்து இப்போ அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சோலார் பிளான்ட்னாலுமே அதை தற்சார்பாக பண்ணிங்கன்னா தான் அது பயன் தருமே ஒழிய, அதையும் கார்பரேட் கிட்ட உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் அவன் ஏக்கர் அவன் சோலார் பிளான்ட்டுன்னு பவரை போட்டு அவன் வந்து வித்துக்கிட்டு அலைவான். கரெக்டாக இதுதான் நடக்க போகுது. ஸோ அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோலார் நல்லது, சோலாருக்கு எதிரானவங்க இல்லை, ஆனால் சோலார் வந்து தற்சார்பாக பயன்படுத்துறதுக்கு தான் அது சரி. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு மேலே இருக்க மொட்டை மாடிகளை அதை பயன்படுத்துறது சரி. நம்ம வீடுகள்லையும் இப்போ பஸ் ஸ்டாப்ஸு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, பஸ் ஸ்டாப்போட ரூஃபில் எல்லாத்தையும் சோலார் போடணும். அதே போல் மக்கள் நிறைய கூடுற இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல சோலாரை போட்டு அங்கங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த மாதிரி அங்கங்கே போட்டு எடுக்கிறது தான் சோலாரை பொறுத்த வரைக்கும் சரியான முறையாக இருக்குமே ஒழிய, ஒரே இடத்துல இத்தனை மெகாவாட் அத்தனை மெகாவாட்டுக்குன்னு போட்டு பவர் கிரிட்டை போட்டிங்கன்னா அது பெரிய அளவு லேண்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே மெயின்டெனன்ஸுங்கிறது இப்போ நம்ம வீட்டில் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியை போட்டே நம்ம கழுவிக்குவோம், இது பண்ணிக்குவோம், பிரச்சனை முடிஞ்சிடும்.
கீழேயே செடிகள் வச்சுக்கலாம், ஒரு பூத்தொட்டி அந்த வடிஞ்சு போற தண்ணியை வந்து செடிகளுக்கு மரத்துக்கு விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அங்க ஒட்டு மொத்தமா ஊரை காலி பண்ணி இதை பண்ணி 200 ஏக்கருக்கு போட்டிங்கன்னா இன்லேண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஓவர் ஹீட் வந்துடும், அந்த பகுதியில் இருக்க உயிரினங்கள் அதனாலேயே இறந்துரும். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இந்த கவர்மெண்ட் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை மாற்றணும். இல்லைன்னா மக்கள் போராடுறாங்க, அது போராட்டம் வரும். ஸோ இதுதான் இவ்வளோ நடக்குதுங்க தமிழ்நாட்டை சுற்றி. சரி, இப்போ இதை பேசாமல் முடிச்சா வந்து ஒரு முழுமையாக இருக்காது. கடைசியில் வந்து திருப்பியும் எலெக்ஷன் வரப்போகுது. நான் வந்து வெறுப்பேற்றுறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. யார்கிட்ட பேசினாலும் இல்லை சர்வே இல்லை அரசியல் தலைவர்கள் இருக்கட்டும், அந்த அசஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து திரும்பவும் வந்து இதே ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோபமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. ஓட்டு போடுற மக்கள் வந்து அதை ஒரு கோவத்தில் ஒரு முடிவாக அது மாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுந்ததில்லை. இந்த கேம்ஸ் பொலிட்டிக்கல் கேம்ங்கிறது வந்து அது வித் நம்பர்ஸ்ன்னு வரும்பொழுது எதிர்பாராத விதமாக திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இப்போ உருவாகிட்டு வருது. ஏன்னா விஜயோடைய தனியாக நிற்கக்கூடிய இடம், விஜய் தனியாக நிற்கிற வரைக்கும் வாக்கு உடைப்புங்கிற அரசியலுக்கு தான் அது வழிவகுக்கும். விஜய்னால தனியாக நின்று எல்லா பக்கம் ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் இது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இன்னும் ஒரு மாதம் கூட இல்லையே. ஆமாம், அது இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. ஸோ கூட்டணிக்குள்ளே அவர் போக போகிறது இல்லை. அதுவும் ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. நம்ம அதிமுகவும் பிஜேபி விட்டு தொலைய போகிறது இல்லை. ஸோ அவங்க மெகா கூட்டணி, உறுதியான கூட்டணின்னு சொல்லிட்டு மோடியை கூட வச்சுக்கிட்டு உட்காந்து அவங்க ஒரு கூட வந்துட்டு போனாரு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா தமிழர்களுடைய தலை எழுத்து அது நாசமாக போகிறோம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவில் தெரிய வரும். ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடஞ்சு எல்லா பக்கமும் செதறி, நாம் தமிழர் பக்கம் கொஞ்சம் செதறும், விஜய் பக்கம் கொஞ்சம் செதறும், ஏடிஎம்கே பக்கம் கொஞ்சம் செதறுங்கும் பொழுது திமுக தன்னோட வாக்குகளை வச்சு அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டணி கட்சி இதெல்லாமே வச்சு அவங்க ஜெயிச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் பேசுனதெல்லாம் ஒரு சைடு வந்து எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், கடைசியில் நம்பர்ஸ் கேம் அப்படிங்கிறீங்க. ஸோ ரெண்டுமே ஆனால் ஒட்டவே ஒட்டாதுங்க. இது அதனால தான் நான் சொல்கிறேன், ஜனநாயக தன்மையில் வந்து தமிழகத்துக்கு விடிவுங்கிறது வந்து சாத்தியம் இல்லைங்கிறது என்னோட பார்வை. அது எனக்கு அது புரிஞ்சிருச்சு. இந்த கேமில் வந்துட்டு இந்த பியூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு தமிழக அரசில் இடம் இல்லை. கரப்டட் பொலிட்டிஷியன்ஸ்னால மட்டும்தான் தமிழக அரசில் கோலோச்ச முடியும். இதுதான் வந்து ஓகே பொலிட்டிக்கல் ரியாலிட்டி, இதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தமிழர்கள் வந்து இந்த ஆட்சியாளர் வந்துட்டு அது நல்லதாயிரும் அப்படிங்கிறத விட உண்மையாகவே தமிழர்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு துணை நின்று அவர்களோடு சேர்ந்து ஒரு செயல்பாடு செய்யும் பொழுது தான் இங்கே மாற்றம் வரும். ஓகே ஒரு தலைப்படுத்து பேசுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல செய்திகளை எடுத்து வந்து ஒரே வீடியோவில் வந்து பேசிருக்கோம். வழக்கமாக நம்ம இப்படி பண்ணுறதில்ல, ஆனாலும் வந்து கொஞ்சம் குமிஞ்சிட்டதுனால வேறு வழியெல்லாம் பண்ணியிருக்கோம்னு எடுத்துக்கலாம். மிக்க நன்றி.